உனக்கு என்னப்பா நீ மளிகை கடை வச்சிருக்க, வீட்ல இருக்க, சந்தோஷமா இருக்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, அந்த மளிகை கடை நடத்துறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சண்டே நாள் இருக்கு பார்த்தீங்களா? மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சண்டேல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், மத்த பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு ஹாலிடே விட்டுருவாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஒரு சிலர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில ட்ரிப்பு போவாங்க. ஆனா, இந்த மளிகை கடை நடத்துறவங்க பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு மட்டும் தான் கம்பல்சரி கடை நடத்துவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாருக்குமே அன்னைக்கு தானே ஹாலிடே. அவங்க எல்லாருமே அன்னைக்கு தானே வெளியில போவாங்க. நெறைய பேர் வந்து நெறைய வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு மளிகை கடை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சண்டே நாள்ல தான் அதிகமா சேல் ஆகும். ஏன்னா, அன்னைக்கு நெறைய பேர் வீட்ல இருப்பாங்க. எல்லாரும் அதுதான் அன்னைக்கு தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, சண்டேல வந்து சேல்ஸ் வழக்கத்த விட 3 மடங்கு, 4 மடங்கு அதிகமா தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால மளிகை கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு கண்டிப்பா கடைய வந்து ரன் பண்ணுவாங்க. அவங்களால அன்னைக்கு மத்தவங்கள மாரி அவங்க ஃபேமிலி கூடவோ, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடவோ வெளியில போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணவே முடியாது. அன்னைக்கு வேலையும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடலோட உழைப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து இப்போ சண்டே நாள்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே நைட்டு நான் பேசிட்டு இருக்கேன். இந்த நாள் பார்த்தீங்கன்னா, நான் வெளியில பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அவங்களலாம் பார்க்குறப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம ஏன் அந்த மாரி இருக்க முடியலன்ற மாரி தோணுது. நம்மளால இருக்க முடியும். மத்த நாள்ல அந்த மாரி லீவ் போட்டு நம்மளும் சுத்தலாம், நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். பட் நம்ம வந்து அந்த சண்டேன்ற ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கு. ஸோ, அதனால மளிகை கடை பிசினஸ் பண்றவங்க, இல்ல பண்ண போறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சண்டேக்கு ஆல்டர்னேட் டே தான் நம்ம வந்து எப்பவுமே என்ஜாய் பண்றதா இருக்கு. சண்டேக்கு என்ஜாய் பண்ற மாரி ஒரு பிசினஸ சூஸ் பண்ணுங்க. ஒரு சில பிசினஸ் இருக்கு. அவங்க கம்பல்சரி சண்டே அன்னைக்கு லீவ் விடுவாங்க. ஏன்னா, அவங்க கஸ்டமர் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி பிசினஸா சூஸ் பண்ணீங்கன்னா, நம்ம சண்டேவ வந்து ஜாலியா மத்தவங்க மாரி என்ஜாய் பண்ண முடியும். நானும் வந்து ஒரு 3 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த சண்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து ஜாலியா இருக்கிறத பார்க்குறப்போ, நமக்கு மட்டும் ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஒரு நாள் ஃபுல்லா நம்ம நின்னுட்டுருக்கோம். ரொம்ப உடம்பு வந்து அசதியா இருக்கு. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியலன்ற மாரி தோணுது. பட் அதுக்கான இன்கம் அன்னைக்கு வருதுதான் இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒரு நாள வந்து ரொம்ப லைஃப்ல வந்து மிஸ் பண்றோமோன்ற மாரி எனக்கு கஷ்டமா இருக்கு. சண்டே அன்னைக்கு கடைய லீவ் விட்டு நம்மளும் போகலாம். பட் என்னால போக முடியாது. ஏன்னா நான் வாங்கி வச்சிருக்க கடனுக்கு, அந்த கமிட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்னால கண்டிப்பா நான் வந்து லீவ் விட்டுட்டு அன்னைக்கு சண்டே அன்னைக்கு வெளியில என்னால சுத்த முடியாது. ஸோ, அதனால தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்மளோட இஎம்ஐயும், நம்மளோட அந்த கமிட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, கழுத்த நெரிக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ, அதுக்காகவே டெய்லி ஓட வேண்டியதா இருக்கு. மளிகை கடை கஷ்டப்பட்டு நடத்துற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.